கவிதை களத்தை ஜெர்மனியின் அயல் நாடான நெதர்லாந்திலிருந்து அவதானித்துக் கொண்டிருக்கின்றார் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா கவிஞர் செந்தமிழ் தேனி என் ஜெல்நாதன் ஐயா அவர்கள் இப்பொழுது நெதர்லாந்திலே இருந்து கவிதை களத்தை ரசித்து கொண்டிருக்கின்றார். நிகழ்ச்சி நிறைவிலே உங்களுடைய கவிதைகளை பற்றி அவர் விமர்சனம் சொல்ல இருக்கின்றார், தன்னுடைய வாழ்த்துக்களையும் கருத்துக்களையும். எனவே இணைந்திருங்கள். அடுத்து இணைகின்ற அழைத்துக் கொள்வோம். அவனுடைய கவிதை களத்தை அவதானித்து தன்னுடைய கருத்தை வழங்குவதாக சொல்லியிருந்தார். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கின்றீர்கள்? எப்படி இருக்கிறது நெதர்லாந்து? நல்லா நிறைவா இருக்குது. ஓரளவுக்கு அந்த மன உணர்வும் உடல் உணர்வும் ஓரளவுக்கு ஒழுங்குபடுத்தி விட்டு கொண்டு இருக்கிறேன் நினைக்கிறேன். சொல்லுங்கள், இன்றைய கவிதை களம் எப்படி இருந்தது? சிறப்பாக அனைவருமே திருக்குறளை அலசி எடுத்து விட்டார்கள் என்று குறிப்பிடலாம். அந்த அளவுக்கு ஆய்வு செய்து ஒவ்வொருவரும் ஒரு கருத்து சொன்னார்கள். பலர் பலவித கோணத்தில் அவருடைய வள்ளுவர் கண்ட கடவுளை பற்றி அவரவர்கள் சிறப்பாக கவிதை படைத்தார்கள். சொல்லுங்கள். சிறப்பாக ஒவ்வொருமே சிறப்பாக இருந்தது. தொடர்ந்து ஒவ்வொரு பற்றி நான் சொல்லிக் கொண்டு வரட்டுங்களா? சொல்லுங்க. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் கூறி இன்றைய கவிதை களத்தின் வள்ளுவன் கண்ட கடவுள் எனும் தலைப்பில் வழங்கிய கவிதைகளுக்கு விமர்சன கருத்தை வழங்க வாய்ப்பளித்த திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் வணக்கத்துடன் நன்றி கூறி தொடங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தற்போது நெதர்லாந்திலிருந்து. இன்றைக்கு முதலில் கவிதை வாசித்த திரு கவிஞர் சோ கு செந்தில்குமரன், புதுச்சேரி. இறைவன் நினைப்பினில் அன்பே நிறைவாம், நிறைவாய் கவிதை தந்தார், பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அடுத்ததாக நான் கவிதை வாசித்தேன். அது தொடர்ந்து மூன்றாவதாக நாகர்கோயில் அத்தா உல்லா அவர்கள் கவிதை வாசித்தார். உருவத்திலும் வடிவத்திலும் இல்லாதவன், நிலையானவன், கொடுக்க சொல்லி கொடுப்பவன் அவன். இறைவனின் தன்மைகளை, செயல்களை இறைவன் வகையை தொகையாய் வடித்து தந்தார். அவர் சிறப்பான ஒரு கவிதையை தந்தார். சிறப்பு, பாராட்டுக்கள், வாழ்த்துகள். அடுத்ததாக கவிஞர் மீரா வள்ளிநாயகம் பாளையங்கோட்டையிலிருந்து தன்னுடைய கவிதையை படைத்தார். தமிழை கடவுளாக வள்ளுவர் கண்டார் என உயர்வாய் உள்ளத்தில் பதிந்த கருத்தை பதித்தார். சிறப்பு, பாராட்டுக்கள். அடுத்ததாக திருமதி கலைவாணி ஏகானந்த ராஜா ஜெர்மனியிலிருந்து தன்னுடைய கவிதையை படைத்தார். அழுக்காறு உள்ளத்தில் இருப்பவன் அழுக்கற்று, அழுக்காறு அறுத்தவன் உள்ளத்தில் இருப்பவன் இறைவன். விழிமைதாய் படைத்தார் கவிதை. தொழுதார்க்கு உரிய நற்குணத்தார் என பல வகையாக பகுத்து கடவுளின் சிறப்பை கவிதையாக படைத்தார். பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அடுத்ததாக ஹைதராபாத் பிரபாவதி ராஜா அவர்கள் கவிதை படைத்தார். உலக உயிர்களின் ஆதியானவன் ஒப்பிலா இறைவனை ஒப்பிப்பன். இறைவனின் செயல்களை, வகைகளை, ஆற்றல்களை சிறப்பாக கவி படைத்தார். பாராட்டுக்கள், வாழ்த்துகள். அடுத்ததாக திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்கள் திருக்குறள் குறள்களில் உள்ள குறள்களையே சில சொற்களை, சில வரிகளை தன் குறள் ஒளியால் கூறி இறைவன் இருப்பதை வள்ளுவன் குறிப்பிட்டதை குறிப்பாக பாராட்டி கவிதை படைத்தார். பாராட்டுக்கள், வாழ்த்துகள். அடுத்ததாக மேட்டூர் கலைவாணி அவர்கள் உருவமில்லாவன், மனித முயற்சிக்கு வித்திட்டவர், மனித தன்மையே இறைவன் என சிறப்பாக தனது கவிதையை படைத்தார். பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். கவிநிலவு. அடுத்ததாக கவிநிலவு பா ஆயிஷா சித்திக், பழனி வட்டம். வள்ளுவத்தில் ஊர்ந்து சென்றால் அறமே செய்வீர், அறமே கடவுள் என சிறப்பாய் தனது கவிதை படைத்தார். பாராட்டுக்கள், வாழ்த்துகள். அடுத்ததாக து பவானி, திருவள்ளுவர். கடவுள் போன்று அறம், பொருள், இன்பம் ஆக உள்ள திருக்குறளே கடவுள் என சிறப்பாக தனது கவிதையை படைத்தார். அடுத்ததாக இரா ஜோதி முள்ளிக்காடு. கடவுள் உயிரினத்தில்
உறைந்திருப்பான் என்றும் சூரியனே கடவுள் என சிறப்பித்து தனது கவிதையை தந்தார். அடுத்ததாக கவிஞர் திலகம் ரா. சந்திரசேகரன், சென்னை. என் குணத்தான் கடவுள், அறிவின் வடிவம் கடவுள், வள்ளுவம் அன்பின் கடந்தவன், கடவுள் எத்தன்மையானவன் என்று சிறப்பித்தார். பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அடுத்ததாக கவிஞர் சாந்தி சின்னத்தம்பி, மதுரை. நீக்கமர நிறைந்திருப்பவன், தனக்கு ஓமை இல்லாதவன் என பல வகையாக திருக்குறள் குறள் வரி சொற்களை கூறி கடவுள் இப்படியாக உள்ளான் என கவிதை படைத்தார். பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அடுத்ததாக மருத்துவ பாவலர் ஆசா கந்தன், திருவொற்றியூர். உடலுக்குள் உள்ளதும் கடவுள், உடல் கடந்தும் இருப்பதும் கடவுள் என பல இடங்களை, கல்வியின் தன்மைகளை தமக்கே உரிய பாணியில் சிறப்பாக கவிதை படைத்தார். பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். 15வது கவிஞராக கவிஞர் சுப்புராஜ் மாரியப்பன், வத்திராய்ப்பு. அவர் சிறப்பித்தார் தனது கவிதை. அடுத்ததாக 16வது கவிஞர் நா. இளங்கோவன், தியாகதுர்கம். வினவி விடை தேடும் முகத்தான், தனக்கு ஓமை பிறவி கடந்து பற்றில்லா வாழ்வில் காணலாம் கடவுள் என கவிதை படைத்தார். அடுத்ததாக கவிஞர் நாகம்மாள் நீலகாந்தன், பெங்களூர். அகரம் தமிழுக்கு சிகரம், ஒழுக்கம் நேர்மை ஓமையில்லாதவன், தான் தாள் சேர்ந்தால் ஆதிபகவனை என்று இறைவன் முதன்மைப்படுத்துகிறான் என கவிதை படைத்துள்ளார். அடுத்ததாக கவிதை சொல்லி லீலாவதி சுந்தரபாண்டியன். அறத்துப்பாலில் கண்டவன் கடவுள், உலகை ஆளும் இறைவனை பல பொருளில் இருக்கும்படி குறள்களில் படைத்தார். பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அடுத்ததாக அரசு ரத்தினம், திண்டுக்கல். குறள் வரிகளில் உள்ள சொற்களில் உள்ள இறைவனை பற்றி தன் சொல் வடிவில் கவிதை படைத்தார். 20வது கவிஞராக சரஸ்வதி ஐயப்பன், திருச்சி. மத சாயம் தருவோர் முன்னே மத சார்பற்றவர் பகவன் இலான், பொறிவாயில் 5 வித்தான், வள்ளுவர் குறிப்பிட்ட வரிகளை கூறி கடவுளை பற்றிய கருத்தாய் கவிதை படைத்தார். ஈரடியில் நேர்படைத்தவர் வள்ளுவர் என்றும் சிறப்பித்தார். 21வது கவிஞராக சோ. சண்முகம், சென்னை. இறைக்கு உருவம் தந்தான் இல்லை, இறையாய் அன்பை என்பார் என்று தனது கவிதையை சிறப்பித்தார். பாராட்டுக்கள். 22வது கவிஞராக மலர்விழி, சிவகாசி. அறவழியை பின்பற்று, படைத்தவனை காணலாம் என சிறப்பித்தார். பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அடுத்ததாக 23வது கவிஞராக சிவரமணி, திருகோணமலை. அன்புக்கு அணை ஏது, வள்ளுவன் கண்ட திருக்குறளே வான் உயரும் தமிழே என சிறப்பித்தார். பாராட்டு. அடுத்ததாக ஆனந்த மலர்மதி, சித்தூர். வள்ளுவன் வகைப்படுத்திய கடவுளை பற்றி வகைகளை கூறி திருக்குறளே கடவுள் என சிறப்பித்தார். பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அடுத்ததாக வேணி ஜெயராமன், நெல்லிக்குப்பம். கோளில் கொண்ட குணத்தானை அவன் தாளை வணங்கு, அன்னையும் பிதாவும் தெய்வம், மதம் சாரா நூல் தந்த வள்ளுவரே கடவுள் என்று குறிப்பித்தார். அடுத்ததாக சித்ரா கோ, சிறுமையங்குடி, திருச்சி. செய்விடையே நம்மை வாழ்விக்கும், கடவுள் அன்பினரை உள்ளமே ஆலயம், கடவுள் எத்தன்மேதி என பலவாக கூறி கவியை தந்தார். 26வது கவிஞராக கவிஞர் நறுமுகை, பெரிய வதம்பச்சேரி, கோவை. அன்புதான் கடவுள் என வள்ளுவர் வகைப்படுத்தினார் என கூறி அன்பின் தன்மைகளை தமக்கே உரிய பாணியில் சொல்லாட்சியில் வல்லமையோடு கவி படைத்தார். பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அடுத்ததாக 27வது கவிஞராக கவிஞர் சரஸ்வதி பாபு, தூத்துக்குடி. திருக்குறள் படைப்பால் வள்ளுவர் கடவுள் ஆகிறார், வள்ளுவரே வள்ளுவர்க்கு கடவுள் என கவி தந்தார். ராஜேஸ்வரி குமாரசாமி, புஞ்சை புளியம்பட்டி. திருக்குறளில் குறள் வரிகளை குறிப்பிட்டு கடவுளை பற்றி கவிதை படைத்தார். 29வது கவிஞர் கங்கா கௌரி, திருப்பூர். உலகை இயக்கும் சக்தியே கடவுள் என கூறி குறள் வழியில் கூறிய கடவுளை பற்றிய கருத்து கவிதை படைத்தார். நிறைவாக கவிதை படைத்தவர் 30வது கவிஞர்
கீதா அருண்ராஜ், சென்னை. வள்ளுவர் கண்ட கடவுள் ஆதி பகவன். விருப்பும் வெறுப்பும் இல்லா இறைவனை கருத்தில் கொண்டால் துன்பம் இல்லை என கவிதை தந்தார். சிறப்பு பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள் என்று சொல்லுங்கள் ஐயா, சொல்லுங்களா. சிறப்பாக முழு கவிதைகளையும் கிரகித்து அந்த விமர்சனத்தை தந்திருந்தீர்கள். உங்களுடைய கருத்துக்களை நன்றிகள் ஐயா, மிக்க நன்றிகள். இன்றைய கவிதை களத்திற்கு 133 அதிகாரம் 1330 குறள் கொண்டதாக உலக பொதுமறையாய் விளங்குகின்ற திருக்குறளுக்கு முத்தாய்ப்பாய் 30 கவிஞர்கள் திருக்குறளை சிறப்பாக, மிக மிக சிறப்பாக அவர்களுக்கு உள்ளாய்ந்து ஊடுருவி சென்றிருக்கிறார்கள். இது உலக தமிழ் அறிவி ஜெர்மனிக்கு உலகளவும் பரவுவதற்கு ஏற்ப இன்று விதைக்கப்பட்ட இந்த விதை, திருக்குறள் என்ற விதை விரைவில் விரைவில் அதற்கு அடித்தளமாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற எங்கள் சங்கத்தமிழ் இலக்கிய, நான் இன்னும் கூட தவறாது, எங்கள் சங்கத்தமிழ், நமது சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா இன்னும் இன்னும் விதைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த விதை விருட்சமாக சிறப்பாக வானோங்கி தொடும். நிறைய பேர் அந்த திருக்குறளை சொல்லும் போது அது வள்ளுவரே கடவுள், திருக்குறளே கடவுள், அந்த என்ற போது சொல்லும் போது எனக்கு உள்ளம் மகிழ்ந்தது. உண்மையிலே தமிழுக்கு கிடைத்த ஒரு சிறப்பான பொக்கிஷம் என்று கூட குறிப்பிடலாம். அதனால்தான் ரஷ்யாவில் கூட எந்த இதிலும் அந்த வீழ்ச்சி அடையாத அளவுக்கு அந்த மாளிகையின் கீழ் திருக்குறள் என்ற நூலையும் அங்கே வைத்துள்ளார்கள் என்ற ஒரு குறிப்பு காணப்படுகிறது. அதே போன்று திருக்குறளை கற்றுக்கொள்வதற்காக மகாத்மா காந்தி அவர்கள் தமிழ் மொழி கற்றுக்கொண்டதாக ஒரு குறிப்பு காணப்படுகிறது. இப்படி உலகத்தில் அதிகமான மொழி பெயர்ப்பு செய்யப்பட்ட நூல்களில் இத்திருக்குறளும் ஒன்று என்று குறிப்பிடுகிறது. திருக்குறள் எந்த காலத்துக்கும் எப்பொழுதும் என்றைக்கும் பொருந்துகின்ற நூல். இன்னும் சொல்ல போனால் நான் இன்னும் குறிப்பிடுகின்றேன், திருக்குறள் பிற்காலத்தில் இன்றைக்கு காலம் கடக்க கடக்க நிறைய எழுத்துக்கள் இருந்தாலும் நிறைய சொற்கள் இருந்தால் படிப்பதற்கு நிறைய பேர் இன்றைக்கு அது மன உணர்வில் சோம்பல் ஏற்படுகிறது. அதை கரிதான் என்னவோ இருவரிலே என்றைக்கும் அவர் படிக்க தூண்ட வேண்டும் என்பதற்காக அன்றைக்கே அவர் வித்திட்டார் என்னவோ. அதனால்தான் திருக்குறள் ஒவ்வொரு திருக்குறளும் 2 வரியில் அமைப்படி அமைத்துள்ளார், எளிதில் புரியும் வண்ணமும் அமைத்துள்ளார். எத்தனையோ ஒவ்வொரு பொருளையும் ஒரு தடவை படிக்கும்போது ஒரு பொருள் தரும், இன்னும் பிற்காலத்தில் இன்னொரு தடவை படிக்கும்போது இன்னொரு பொருள் தெரியும். இப்படி திருக்குறளை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். சிறப்பாக அக்கறையாக அத்தனை கவிதைகளையும் கேட்டு சிறப்பான ஒரு கருத்தூட்டத்தை தந்திருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் ஐயா. இந்த வழியிலே நாங்கள் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களையும் அழைக்க வேண்டும். நன்றி. மீண்டும் நாங்கள் சந்திப்போம் ஐயா. மிக்க மகிழ்ச்சி. வாய்ப்பளித்த திரு நயனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நயனை விஜயன் அவர்களுக்கும் வணக்கத்துடன் நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜெகநாதன், உத்திரமேரு. தற்போது நெதர்லாந்திலிருந்து பேசுகிறேன். நன்றி ஐயா. நன்றி.